morning time, close your eyes and say, thank you, Lord, for your mercy and for your grace. We give you thanks this morning time, Jesus. Whether or not my prayer requests are answered, whether or not you are speaking to me, I believe this morning time God is answering all our cries. Even if there's nothing more that God will do, He has already done enough, and for that I want to say thank you, Jesus. Thank you for your grace this morning time. We worship you this morning time. So wherever you are, just a few moments, close your eyes and say thank you, Jesus. We want to thank you, Lord Jesus. With a grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. His Son. Give thanks. Give thanks. With a grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. நீ செய்த நன்மைகளை நினைத்து, நீ செய்த அற்புதங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ எவ்வளவு பெரிய தேவனாச்சா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஓ எங்களுக்காக இறங்கி வந்தீரே ஒரு மகிமையின் மேகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன். ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் வாழ்க்கையில வந்தீரே சுவே, ஒரு மகிமையின் மேகமாய் எங்கள் குடும்பத்தில் வந்தீரே சுவா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே உண்மையுள்ளவரும் நடத்துகிறவரும் தேற்றுகிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஒரு சிறிய மேகம் எழும்ப போகிறது. ஆனால் அவன் சொல்லுகிறேன், சின்னதில்லை, அது பெரிய இறைச்சலை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒன்றுல ஜஸ்ட் நீங்க அவருக்காய் காத்திருந்தா போதும். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. சொல்லுமா, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லுமே,
செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் நினைவில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பின் அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு நாளும் விலகாத மேகம், விலகாத மேகம் நமக்கு முன் செல்லும் மேகம், ஒரு நாளும் விலகாத மேகம், முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. மேகம் நீர், செல்ல மேகம் நீர், விலகாத மேகம் நீர், செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே,
புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்று இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, நான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்று இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. வாதை வாதை தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்லுமா கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் என்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் என்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அவனுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அவனுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பக திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பக திறந்து வைப்பார். அவன் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அவனுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 ஆமென்.
செய்வார், ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரின் தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் நெல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் நெல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரட்சிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரட்சிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட புஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட புஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம்மோடினாலும் நடத்த
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே. நம் நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை எல்லாம் அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார். பாவங்களை எல்லாம் படுகொலையில் நின்று மீட்டாரே. ஜீவனை எவ்வளவு அருமையான படுகொலையில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. படுகொலையில் இருந்த என்னை அவர் மீட்டார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம் ஜீவனை அழிந்து போக இருந்த நம்முடைய ஜீவனை கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இதோ ரட்சண்ய, இதோ அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படிக்கு, அவரை துதிக்கும்படிக்கு, அவர் நாமத்தை போற்றும்படிக்கு அவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னுடைய எல்லா ஆண்டவரே கஷ்டமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே எங்களோடு கூட இருந்தேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல காட்சி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரோ இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறு
கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே 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 நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். Thank you, Lord Jesus, that your grace is always with us, that your mercy is always with us, Lord. Even though we were nothing, even though we were orphans, you came and said, son and daughter. What a privilege, Lord Jesus. This morning time, God wants to remind you of your position in his relationship, that he is your father and you are his beloved son and daughter. What a privilege that through the blood of Jesus, that we are all united in God's big family. What a grace, what a privilege that is. What a mercy that we are experiencing this morning time. That God is saying, I will always be with you no matter where you are. This month of March, even as you will soon enter the month of April, whichever day you are going to be, God is always with you this morning. We worship you, Jesus. We thank you, Jesus. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Can we say, and now, let the weak say, I am strong. Oh yes, Jesus, let the poor say, I am rich because of what the Lord has done for us. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are king over the flood. We say, I will be still and know your God. When the oceans rise and thunders, come on and say, I will soar with you above the storm. Father, you are king over the flood, and I will be still and know our God. Oh, and I will be still and know your God. Hide me now. Come on, church, sing with me. Under your wings, cover me within your mighty hands. Within your mighty hands. When the oceans rise and thunders roar, we say, I will soar with you above the storm. Father, you are king over the flood. Oh,
will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be a God, and I will be still and know you are God. Find rest, my soul, in Christ alone. Come on and say, know His power, know His power. In quietness and trust, in quietness. Can we raise our hand and say, when the oceans rise and thunders, oh, I will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be still. I will be still and know you are God. Oh, when the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be still. Know you. Oh, you are God, and I will be still and know you're God. Just the church this morning. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be still and know you're God. I will be still and know this month of March, and I will be still and know you are. No matter what happens in my life, I will be still and know you're God. Come on and say, and I will be still and know, and I will be still and know you're. One last time, when the oceans rise, I will soar with you above the storm. Amen. Father, you are King over the flood. I will be still and know you are God. Oh, I will be still and know you. When the oceans rise and thunders, oh, I will soar with you above the storm. Father, you are King over every flood, and I will be still. Come on and open your mouth and start worshiping and start praising. You are King of Kings, you are Lord of Lords. Your name is Jehovah Jireh. Your name is Jehovah Rapha. Your name is Jehovah Jireh. You are El Shaddai. You are Nissi. You are the God who is healing in this place. Come on, wherever you are, open your mouth and start worshiping and start praying and start giving God the glory. He is worthy. He is worthy. He is worthy. He is worthy. Wherever you are, raise your hand and start worshiping. Rima baba shindelebe, rikala raba shindelebe,
worship you. Come on and worship. Come on and worship. You alone are worthy. You alone are worthy. You alone are worthy. There is power in the name of Jesus. There is victory in the name of Jesus. There is healing. There is victory. There is deliverance. Come on and open your mouth and say, Jesus. Open your mouth and say, Jesus. We worship you. We worship you. We worship you. You alone are worthy, God. You alone are worthy. We worship you, Jesus. We worship you, God. We praise your name this morning time. Church of God, there's a power of God that is working in your life this morning time. I want you to get ready for the anointing of God to start falling upon your life this morning. If you believe that this morning time there's an anointing for me, come on and raise your hands. Raise your hand and say, God, I believe. I believe this morning time. I believe this morning time. I receive it this morning time. I receive your glory this morning time. I receive your anointing this morning time. I receive your healing this morning time. I receive your healing this morning time. Come on and take a moment to put your hand on your head and receive the healing of God. And say, there is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus that wash me white as snow. In my business and in my family, there is power in the name of Jesus. There is power in your blood. There is power in the blood of Jesus. There is power in the blood of Jesus that wash me. In my children and in my job and in my home, come on and say, there is power in the blood of Jesus. There is power. There is power in the blood of Jesus that wash me white. One last time, there is healing in the name. There is healing in the name of Jesus. There is healing in the name of Jesus. There is healing in the name of Jesus that wash me white as snow. Hallelujah, hallelujah. கண்கள் அடைத்திருக்கும் இந்த வேளையில ஒரு சில வினாடிகள் கரங்களை உயர்த்தி மகிமையின் ராஜனை நோக்கி, ஹalleluya, மகிமையின் ராஜனை நோக்கி எல்லாவற்றையும் எப்படிப்பட்ட அலைகளும் கொந்தளித்து கொண்டு வந்தாலும் கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்றாரு, அமைதலோடு நீ காத்திரு. Be still and know I am the Lord. He says, be still and know I am the Lord. Whatever the roaring situation, I will soar above everything. எல்லாவற்றை காட்டிலும் அதை மேலாக நான் கடந்து சொல்வேன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவேன். ஓ ஹalleluya. இந்த காலவேளையில உங்கள் முன்பாக நிற்கும் எத்தனை பெரிய சிச்சுவேஷன், ஹalleluya, கர்ச்சிக்கும் மொழி போலவும் அலைகளை போலும் இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ ஒருவேளை இந்த காலை வேளையில் நின்று கொண்டு இருப்பாயானால் கர்த்தரை நோக்கி பார். உன் கண்கள் கர்த்தரை மட்டும் பார்க்கட்டும். எல்லாவற்றையும் சகலத்தையும் அடங்கும்படியாக ஒரு வார்த்தை, just one word from his mouth
because he created everything. Oh rabo shakantala raba nimara kharabo nibala raba. Oh dibala raba nimara karantala rabo dibana marakarabo sandala raba. அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. Let there be a breakthrough. Let there be a breakthrough. எல்லா தடைகள் உடையட்டும். ஓ எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் போராட்டங்கள் எல்லாமே உடைந்து போவதாக. சங்கிலிகள் உடையட்டும். இந்த கால வேளையில் ஒரு விடுதலை. கர்த்தர் மகிமையோடு எல்லா காரியங்களும் மகிமையோடு நடத்தி சொல்ல வல்லவர். கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ இந்த கால வேளையில் ஹalleluya. இடலரபோ ஷக்கந்தலரபா. ஓ ரிபனம ரெக்கமந்தலரபோ. ஓ ரிபதபலரபானிம. ஜெயம் கொடுக்கும் தேவன் நம் முன்பாக. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஹalleluya. பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். ஓ ரபா நிமா கரந்தலரபோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து சொல்லுங்க. I receive it in the name of Jesus Christ. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். புதிய சுகம், புதிய வல்லமை, தடைகள் உடைவதற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி எல்லா தடைகள் மாறட்டும். ஹalleluya. இந்த கால வேளையில எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் மீது விசுவாசத்தோடு என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். He's a mighty God. There's nothing is impossible with him. Oh, just let your eyes be focused only on Jesus, not on your problems. உங்க பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். எல்லாவற்றையும் மூலையிலே தள்ளி இயேசு நல்லவர், என்னை சிருஷ்டித்த தேவன் நல்லவர், என்னை வழி நடத்த வல்லமை உள்ள தேவன். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எல்ஷடாய், எலோஹிம். ஓ ரிக்கசகமந்த கரசமரபோ திமனகரரே திடலரபா நிபலகரபோரபலே தலரபோ ஷப்தலரிக்கத்தலரபோ. ஓ டலரபா நிமந்தலரபோ நிமரகரபோ நிமந்தலரே. ஓ மகிமையின் பிரசன்னமே ஊற்றிடுமையா, ஊற்றிடும் மகிமை நிரம்பட்டும் ராஜா. ஹalleluya. நிரப்பிடும். புதிய அக்கினியின் அபிஷேகம். பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஆண்டவரே எல்லா பாத்திரங்கள் நிரம்பட்டும். புதிய கிருபை, புதிய வல்லமை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தடையா இருக்கும் பொல்லாத அந்தகாரம் வெட்கப்பட்டு போகட்டும். ஓ நீகாரபோ ஷந்தல ரபா நிமல ரபா நீந்தரபோ. ஹalleluya. தடைகள் நீங்கும்படி செய்யும் தேவன். ஹalleluya. மேலறையில் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அந்த காத்து தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டு ஜெபித்திருந்த வேளையில ஒரு பெரும் இரைச்சலோட காற்று. ஹalleluya. அது நிரம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். இந்த கால வேளையில அக்கினியின் வல்லமை, புதிய வல்லமைக்காக தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த வல்லமையினால நிரப்பும் ராஜா, நிரப்பும், அந்த வல்லமையினால நிரப்பும். எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படியாக. நான் வெறுமையானவன் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். ஓ நீர் வாசம் செய்யும் அப்பா, நீர் வாசம் செய்யும் ஸ்தலம் இதுப்பா. ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன் அப்பா, பெரிய காரியம் செய்ய வல்லவர். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நீ கலரபு சமந்தலரபா. தடைகள் மாறுவதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த கால வேளையில தாகத்தோடு இருந்த பிள்ளைகள் மீது அப்பா உம்முடைய அக்னியின் அபிஷேகம் நிரப்புவதற்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் ஏறெடுக்கிறோம் நல்ல தயவுள்ள பிதாவே. ஆமென். ஹalleluya. உட்காருமாக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. உரக்க சத்தத்தோடு சந்தோஷமா பெரிய சத்தத்தோடு சொல்லும், கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹalleluya. How many of you are so greatly privileged and very joyful to be in the presence of God? எத்தனை அந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது
பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நீங்களெல்லாம் விசேஷித்தவர்கள். ஆமென். இன்னைக்கு நீங்கள் இங்கே வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபை. ஆமென். தேவன் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட இடைப்படும்படியாக ஆமென் இஸ் பிளான் டு ஸ்பீக் டு யூ. ஆமென். ஆமென். Because you are a chosen. Amen. You are a chosen person. Amen. God has planned this day for you. Amen. அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். Today that you are blessed, that you are in this place, because you are going to receive the word from the word that's going to change your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட இடைப்படும்படியாக நீங்கள் நடந்து வந்த எல்லா பாதையிலும் நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ ஒருவேளை தடுமாற்றத்தில் இருக்கலாம், நீ ஒருவேளை யோசனையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையில் அவர் முன்குறித்த தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும்படியாக இந்த காலவேளையில் கர்த்தர், என் மகனே என் மகளே உன் கேள்விக்கு பதில் எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த காலவேளையில் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆயத்தத்தோடு வருக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எனக்கு இந்த காலவேளையில் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, be a first person to receive it. If the word comes, if you think that is for you, இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ அது என்ன பண்ணு தெரியுமா? it will start creating, it will start working in your life. உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும்படி நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் நம்ம மத்தியில் ஒரு விசேஷித்த இது ஒரு விசேஷித்த நாள். நம்ம மத்தியில் அன்பு போதகர் பாஸ்டர் ரீகன் என்பவர் இஷி ஃபுல் காஸ்பிள் மிஷன்னு வவுனியா ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேராக இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்று நமது மத்தியில் இருக்கும் அன்பு போதகரை வரவேற்கிறேன். கரங்களை தட்டி தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு கரங்களை வரவேற்போம். உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. I'm feeling very glad to be in your midst. கர்த்தர் நல்லவர். God is good. நம் 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் நேரடியாக திருப்பிக் கொள்வோம். We turn to book of 2 Kings, Kings chapter 7 verse 1. நாளையின் நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். போதும். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஒரு கதை உண்டு. Dear beloved, before this there is a story. நீங்களும் நானும் அறிந்திருந்தாத ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் இந்த தேசத்திலே காணப்பட்டது. Before we could realize that there was a famine in this country. அது எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் என்று சொன்னா, what type of a famine was it? ராஜா மதிலின் மேல் நடக்கும் பொழுது, when the king was walking, ஒரு தாய் வந்து ராஜாவினிடத்துல நீதி கேட்கிறாங்க. A mother of a child is coming and asking justice before the king. ராஜாவே, எனக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும். O king, do justice to me. நேற்றைய தினத்துல நானும் என்னுடைய நண்பியும் பேசிக்கொண்டோம். Yesterday also we spoke about the blessing in our lives. சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்ல. We did not have anything to eat. உன்னுடைய மகனை இன்று சாப்பிடுவோம், நாளை என்னுடைய பிள்ளையை சாப்பிடுவோம் என்று 2 பேரும் பேசிக்கொண்டோம். So we were thinking that today we are eating and tomorrow we also will be eating. This was the discussion. பாருங்க, பெற்ற தாய் பிள்ளையை சாப்பிடுற அளவுக்கு கொடிய பஞ்சம். Just look at the situation, the famine, the situation that the mother is discussing with the son. இப்படி ஒரு பஞ்சத்துக்குள்ள நீங்க போய் இருக்கீங்களா? Have you been through this type of a famine? இந்த உலகத்துல நடந்திருக்கா? Has this happened in this world? எங்கேயுமே இப்படி நடக்கல. It didn't happen anywhere. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வீட்டில், இஸ்ரவேலின் வம்சத்தாருடைய வீட்டில் இப்படி ஒரு பஞ்சம் நடக்குது. But in the house of Israel, this type of famine has taken place. ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அறைக்குள்ளே ஓடி போய் ரெட்டு உடுத்தி அழுறான். The king has torn his garment, is running into his chamber and is weeping. அந்த நேரத்துல தேவனுடைய ஊழியக்காரன் தேவ வார்த்தையை பேசுகிறான். At that moment the servant of God speaks to the king. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
பிரியமானவர்களே, சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவ வார்த்தை பேசும்படியாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Dear beloved, whatever may be the situation, you need to declare the word of God. சூழலை பேசுறதுக்கு மீடியா இருக்கு, பொலிட்டிஷியன் இருக்கிறாங்க. To speak about the situation, there is media, there are politicians. ஆனா தேவ வார்த்தையை பேசுவதற்கு சபை தான் இருக்கு இந்த உலகத்துல. But to speak the word of God, we only have the church. இன்னும் தெளிவாக சொன்னா, நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு சொல்வதற்காக. To be more clear, it's only you and I can speak about the word of God. எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க. Please repeat after brother. நான் நல்ல வார்த்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். Speak good word. நான் தேவ வார்த்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். I will speak the word of God. இந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 24 மணி நேரத்தில் இந்த பஞ்சம் மாறும் என்று சொல்லுறான். So here prophet Elijah says it will start, this famine will start within 24 hours. ராஜாவுடைய பிரதானி சொல்லுகிறான், கடவுள் வானத்தை பிச்சு கொடுத்தா கூட இது நடக்காதுன்றான். The minister of the king says even the Lord tears the heavens, it will not happen. ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இது நடக்கும், இதை நீ பாப்ப, ஆனா நீ அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லுறான். So Elisha the prophet says this will happen and you are going to see it. நீங்க பேசுறதுதான் தேவ வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. Amen. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. Amen. நாம் பேசுறதுதான் தேவ வார்த்தைன்னு சொல்லுங்க. What we speak is the word of God. பாருங்க, உங்களை என்ன தவிர நல்ல வார்த்தை பேசுவதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. Without us, in spite of us, there is no one who can declare the word of God. நீங்க டாக்டர்ட்ட போனீங்கன்னு சொன்னா நல்ல வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க. If you go to the doctor, do you think he's going to say good words looking at you? நீங்க மீடியாவுக்குள்ள போனீங்கன்னா நல்ல வார்த்தை கேட்க மாட்டீங்க. If you go to the media is definitely not going to say good things about you. உங்களோட பிள்ளைகளை பற்றி நல்ல வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. Nobody will speak good things about your child, about your children. உங்களுடைய குடும்பத்தை பற்றி வேற யாருமே நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. About your family, you will find none of them will speak good things about it. இதுல என்ன ஒரு துக்க காரியம் என்று சொன்னா, The one more sad part in this situation is நான் என்னுடைய பிள்ளைகளை பற்றி நல்ல வார்த்தை சொல்றது இல்ல. I myself don't speak good things about my child or my children. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்களை பற்றி, உங்களுடைய சரீரத்தை பற்றி, உங்களுடைய பிள்ளையை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய சபையை பற்றி, உங்களுடைய போதகரை பற்றி, உங்களுடைய நாட்டை பற்றி நீங்க நல்லது பேசலன்னா யாருமே இல்ல நல்லது பேசுறதுக்கு. Now there is an important situation here. If we don't speak good things about ourselves, about our children, about our church, about our body, nobody else are going to speak about it. நீங்க நல்ல வார்த்தை பேசுவதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you so that you can speak blessing, you can speak good things over your lives. இங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 24 மணி நேரத்துல இந்த சம்பவம் நடக்கும். So here prophet Elijah says in 24 hours, within 24 hours this incident is going to happen. இத ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் காணாது. So we cannot read the full verse here. பாருங்க, பைபிள்ல ஒரு சிகப்பு நூல் அல்லது மஞ்சள் நூல் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை எடுத்து நீங்க இப்ப 7ஆம் அதிகாரத்துல வச்சிருங்க. So there is a bookmark, you can take a bookmark and keep it over there. அது இந்த இரவு இப்போ என்ன செய்யுங்க, வாசிங்க. ஆமென் சொல்லுங்க. So go home and read it. அல்லது ஏன் இந்த நூல் வந்து இங்க வந்தது, நான் சங்கீதத்துக்குள்ள தானே வச்சிருக்கேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. So don't go and think why did this bookmark come here in this verse. I kept it in the book of Psalms. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 4 குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறாங்க இந்த சம்பவத்தின் போது. So here we see 4 lepers. ராஜாவுக்கு சாப்பாடு இல்ல ஊர்ல. The king has no food. பிரதானிகளுக்கு உணவு இல்ல. The important people don't have food. ஜனங்களுக்கு உணவு இல்ல. The people don't have food. ஊர்ல இருக்கிறவங்களுக்கே உணவு இல்ல. அப்ப ஊரை விட்டு வெளியே பாளையத்துல இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு சுத்தமா உணவே இல்ல. So the people who are living outside the city, for them also there is no food. அந்த 4 பேரும் 3 முக்கியமான முடிவுகளை எடுக்கறாங்க. So those 4 people took 3 important decisions. அந்த முடிவுகளை இன்றைக்கு நாங்கள் எடுக்க போறோம். So that decision we also are going to take. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த 4 குஷ்டரோகிகளும் சொல்றாங்க, நாங்க சாக மாட்டோம். So the 4 lepers are making a first decision. We are not going to die. சொல்லுங்க, நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்க. I will not die. மரணம் என்கிற வார்த்தை தேவனுடைய வாயில இல்ல. There is the word of death is not in the mouth of the Lord. மரணத்துக்கு சொந்தக்காரன் பிசாசு. Satan is the relative of death.
அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் சுற்றி திரிகிறான். He has come to steal, rob and take away your joy and is roaming like a roaring lion. நம்முடைய தேவனோ வாழவும் உயர்த்தவும் சுற்றி திரிகிறார். Our God has come to bless you and to bless you in abundance. இந்த 4 குஷ்டரோகிகளும் முடிவெடுக்கிறாங்க, நாங்க சாக போவதில்லை. The 4 lepers are taking the decision that they are not going to die. நாங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் சாக போவதில்லை. Even we are in the wilderness, we are not going to die. அதே நேரம் பின்னோக்கி என்னுடைய கிராமத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள நான் போக போவதும் இல்லை. At the same time, we are not going to go back to the city. சொல்லுங்க, நான் பின்னுக்கு போக மாட்டேன் சொல்லுங்க. I will not go back. சொல்லுங்க, பின்னுக்கு போக மாட்டேன் சொல்லுங்க. பின்னரும்படி நீங்களும் நான் அழைக்கப்படல. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. We are not supposed to call to go back. நீ சொல்லுங்க, நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லுங்க. இயேசுவை விட்டு திரும்பி போக மாட்டேன்னு சொல்லுங்க. I will not leave Jesus and go back. ஆமென். அதே நேரம் சொல்றாங்க, இதே இடத்துல நாங்க இருக்க போறதும் இல்ல. Then he say, those lepers are saying, we are not going to go back, but at the same time we are not going to stay in the same place. போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷமும் இருக்க போறதில்ல. The days, the situation that was the previous day is not going to be this year. இந்த 4 பேர் முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் முன்னோக்கி செல்ல போகிறோம். These 4 lepers are taking the decisions, we are going to look forward and we are going to move forward. ஆயுதம் இல்ல, சீரிய படையோடு யுத்தம் செய்வதற்கு. So we are going to fight with the Syrians. ஆயுதம் இல்ல, வெப்பன்ஸ் இல்ல, No weapons, ஆனா முன்னேற போறோம். but still we are going to go. பணம் இல்ல, ஆனா முன்னேற போறோம். We don't have money, but still we are going to go. சொந்த பந்தம் இல்ல, ஆனா முன்னேற போறோம். We have no well-wishers, no relatives, but still we are going to move forward. அரசியல் செல்வாக்கு இல்ல, ஆனா முன்னேற போறோம். There is no political background, but still we are going to move forward. எனக்கு நல்ல மருத்துவர் தெரியாது, ஆனால் நான் சுகமாக போகிறேன். I do not know any doctor, but still I am going to move forward. நான் முன்னேற போகிறேன். I am going to move forward. சத்தமா சொல்லுங்க, நான் முன்னேற போறேன் சொல்லுங்க. I am going to move forward. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். So pastor always says that there is a person, there's a God who's going to help me, and he is none other than the God Almighty. ஒரு நாளும் மனுஷனுடைய கரத்தை பார்த்ததில்லை. He has never seen the hand or never seen the hand of a man. நான் தேவ கரத்தை பார்த்து நடக்கிற மனுஷன். His pastor has always seen the hand of the Lord. அதனால எனக்கு ₹1 கடன் இல்லை. That's the reason he doesn't face any problem. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. You say amen. சத்தமா சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்களேன். இவங்க சொல்றாங்க, நான் முன்னேற போறேன்னு சொல்றாங்க. So these lepers are saying we are going to move forward. பாருங்க, ராஜா, படை வீரர்கள், யுத்த வீரர்கள், ஆயுதம், ரதங்கள், குதிரைகள் எல்லாம் மதில் சுவருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. See, the kings, the chariots, the warriors, everything are being there. ஆனா இந்த 4 குஷ்டரோகிகளும் முன்னுக்கு போறதற்கு முயற்சி செய்றாங்க. But these 4 lepers, even though they don't have anything, they have decided they are going to move forward. முன்னேறுவதற்கு பணம் தேவையில்ல. Those people who want to who have planned to move forward, they don't need any money. முன்னேறதுக்கு நல்ல மனம் தேவை. To move forward, just you need one decision. முன்னேறதுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. To move forward, you just need God's word. இவங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது. In this 4 lepers, we see there was word of God. இந்த 4 பேரும் சூழலை பார்க்கல. They did not see the situations and the circumstances. முன்னேற வேண்டும் என்று சொல்லி வெறி இருந்தது அவங்களுக்குள்ள. They just had one thought that was madness, that we just want to go forward, we just want to move. They didn't have any other thought in them. பாருங்க, முன்னேறும்படியாக ஒரு கால் எடுத்து வைக்கிறாங்க முன்னுக்கு. See, they made one decision and then they did it in action. They put one step forward. அன்று ராத்திரியிலே சீரிய ராணுவத்தினுடைய காதுகளிலே வித்தியாசமான சத்தத்தை கேட்கிறார்கள். At that moment, during that night, the warriors of the Syrian army heard a different sound. அது என்ன சத்தம் என்று சொன்னா, திரளான குதிரை ரதங்களுடைய சத்தம். The sound was thousands of horses galloping towards them. That was the sound they heard. 3-4 நாடுகள் சேர்ந்து வருகிற ராணுவ இரைச்சலுடைய சத்தம். That was the many army people forwarding towards their tents. ஆனா நடக்கிறது எத்தனை பேர் நடக்கறாங்க? How many people were walking? 4 பேர் நடக்கறாங்க. 4 நாடு நடக்கிறது போல சத்தம் கேக்குது.
So there only 4 people are walking, but it sounded like many people are walking. நீங்க குடும்பமா முன்னேறதுக்கு ஒரு படி முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா எதிரிகளுடைய காதுல அந்த சத்தம் கேட்கும். Yes, as family in faith, if you put one step forward, that will sound as many sounds in the ears of the enemy. நீங்க கால் வைக்காத வரைக்கும் எதுவும் கேட்காது. Before you step, nothing is going to happen. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God is looking at you and saying, எதிராளி ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான். the enemy will come in one way, but he'll flee in 7 different ways. அவன் ஓடி போகணும்னு சொன்னா ஒரு படி கால் எடுத்து நீங்க முன்னுக்கு வைக்கணும். If you want the enemy to go, you have to do it in action, that is put a step in faith forward. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் முன்னேற போறேன் சொல்லுங்க. இந்த குஷ்டரோகிகள்ட்ட என்ன ஆயுதம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? What weapons these lepers would have had, do you people think? அவங்க தானம் வாங்கி சாப்பிடுறவங்க. They are asking for alms and eating from people. அவங்கள்ட்ட அந்த உடைஞ்ச பாத்திரம் இருக்குமே ஒழிய எந்த ஆயுதமும் இருக்காது. They will have only the broken vessel. Apart from that, they will not have anything in their hands. அவங்கள்ட்ட ஒழுங்கான ஷூ இல்ல. They don't have proper shoes. அவங்கள்ட்ட ஒழுங்கான உடுப்பு இல்ல. They don't have proper clothes to wear. நெஞ்ச நிமிர்த்தி நடக்கக்கூடிய தைரியம் இல்ல. They can't lift up their head and walk. ஆனா வலிமையான மனம் இருந்தது முன்னேறும்படியாக. But they had a firm decision to move forward. இந்த வலிமையான மனசு எப்படி வரும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலம் தான் வரும். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. How can you make this firm decision? It's only because of God's word. சீரிய ராணுவ தளபதிகள் வேகமாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூடுறாங்க. So the army of Syria, they are thinking and as to what needs to be done. அந்த தளபதிகள் பேசுறாங்க. The head of the army is speaking. இஸ்ரவேல் ராஜா பக்கத்து நாட்டு ராணுவத்தை வாடகைக்கு கூப்பிட்டு வரார் சண்டை பிடிக்கிறதுக்கு. So the king of Israel has called the neighbors, has called the other kings, armies, and they are coming to fight with us. நமக்கு உயிர் முக்கியமா மண் முக்கியமான்னு கேட்டா எங்களுக்கு உயிர் தான் முக்கியம். So he is asking, is your life important or is this battle important? What is important? So they are making a decision that பொன் life. வெள்ளி குதிரைகள் கழுதைகள் நிலங்கள் சாப்பாடெல்லாம் உயிர் இருந்த பிறகு தேடிக்கொள்ளலாம். So if you food, water, shelter, everything will be, you can enjoy those things only if you have life. இப்போ இந்த ராணுவ தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க, இதை விட்டு ஓடி போவோம். So the army chiefs are taking a very important decision. We will leave all this and we'll run away. நான் சொல்றேன், நீங்க ஒரு கால் முன்னுக்கு வச்சீங்கன்னா இப்படிப்பட்ட முடிவுகளை எதிரி எடுப்பாங்க. So if you in faith, if you take one step forward, this is what the decision of the enemy will be. என்று சொன்னா அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். Because the one who is in the one who is with us is more power than the one who is in the world. ஆயுதம் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் எங்களுடைய தேவன் யுத்தத்தில் வெற்றி பெறுவார். Without fighting, without shedding a blood, God will give us victory. ஆண்டவர் சொல்ற, நீங்க சும்மா இருங்க, அமர்ந்திருங்க, நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. God is saying, be calm and still. I'm going to fight the battle for you. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருங்கன்னு அவர் சொல்றார். I'm going to fight the battle for you, just be calm and still. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முன்னேறும்படியான விருப்பத்தங்கள்ட்ட அவர் எதிர்பார்க்கிறார். What is God looking at us? அதற்கான ஒரே ஒரு செயல், ஒரு படி முன்னுக்கு காலை வைக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். So God is desiring only one thing from us. Put a step forward. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இவங்க 4 பேர் நடக்கிறாங்க. 4 பேர் நடக்கிற சத்தம் 4 நாடு நடக்கிறது போல கேட்கிறது. 4 நாடு நடக்கிற சத்தத்தை கேட்ட உடனே சிதறி ஓடி போனாங்க. So these 4 people, 4 lepers, their sound of their footsteps was like 4 different places, from 4 different places, from different states. People are walking. So hearing that sound, the army flew. இவங்க ராணுவத்தினுடைய கூடாரத்துக்குள்ள வந்து திருப்தியாக சாப்பிடுறாங்க. So they entered the tents of the enemies and then they had their food. அவர்களுடைய உடுப்படுத்து உடுத்துறாங்க. They took their clothes and dressed themselves. பொன் வெள்ளிகள் எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாங்க. So they took the precious things like gold and silver and diamond and put it in their pocket. இன்னொரு ராணுவ கேம்புக்குள்ள போறாங்க. They went to another camp. அங்கே அதே சாப்பாடு இருக்கு. There also same food. அந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க. They ate the food. வெள்ளி பொன் நகைகளை மீட்டெடுக்கறாங்க. They took all the precious things and kept it with them. அதுல ஒருத்தர் பேசுறாங்க, பாக்கெட்ல வைக்கிறதுக்கு இடம் இல்ல, வெட்டி நாங்க ஒளிச்சு வைப்போம்னு சொல்றாங்க. So what their discussion is, there is no place to keep in the pocket, so we'll cut it into pieces and we'll put it. ஒரு ரொட்டிக்கே வழி இல்லாதவங்க நகைகளும்
சொத்து பத்துக்களையும் குவிக்கிறாங்க. So just imagine, once upon a time they didn't have chance to have a piece of bread. வயிறார அவங்க திருப்தியாக சாப்பிடுறாங்க. Now they are having stomach full food. நீங்க ஒரு படி முன்னுக்கு எடுத்து வச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி தான் மாறும். You just in faith put a step forward and you see this is the change that will happen. நீங்க எடுத்து வைக்காத வரைக்கும் எதுவும் நடக்காது. Before you step, without you stepping out, nothing's going to happen. இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டா, தேவனால கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. God also cannot help you if you do not help yourself. 5 அப்பம் 2 மீனா அவர்ட்ட கொடுங்கன்னு சொல்றார். So he said 5 fishes and 2 loaves. He said, give it to me. யோர்தான் நதி குவியணுமா, ஆசாரியனுடைய கால் அந்த நதியில வைக்க சொல்றார். So he said, just keep the leg in river Jordan. திராட்சரசம் தண்ணீர் வந்து திராட்சரசமாக மாறணுமா, கச்சாடியில தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்றார். So if you want the water, Jesus says that if you want there is a water to be turned into wine, first fill the water. எங்களுடைய வேலையை நாம் செய்யும் பொழுது அவர் தன்னுடைய வேலையை நேர்த்தியாக செய்வார். So when we do our work, he will definitely do his work. தண்ணீர் நிரப்புறது கஷ்டமான வேலையா? Is it difficult to fill water? யோர்தான்ல கால வைக்கிறது கஷ்டமான வேலையா? Is it difficult to step in the river Jordan? சீரியருடைய பாளையத்துக்கு நேராக நடக்கிறது கஷ்டமான வேலையா? Is it difficult to just walk into the camp of the Syrian empire army? கோல செங்கடலுக்கு முன்பாக நிற்றது கஷ்டமான வேலையா? Is it difficult to stretch the staff before the river Jordan? அவங்களுக்கு கடினமானது எதுவுமே சொல்லல. He didn't say anything that is very difficult to us. மிகவும் இலகுவானதை சொல்றார். Very simple and easy things he has asked us to do. நாங்க கொஞ்சம் படிச்சிருக்கிறதால, because we are educated, ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. We are not willing to listen to what God is saying. எங்கள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறதால, because we have money with us, ஆண்டவரை விசுவாசிக்க முடியாம இருக்கு. We don't want to trust God. தண்ணீர் எப்படி ரசமா மாற ஆண்டவரே? We are questioning, how can water be changed into wine, God? இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு போகணும்னு சொன்னா யோர்தான் நதியில பிரிட்ஜ் கட்டணும். If the Israelites have to cross the river Jordan, we need to build a flyover or a bridge to cross it. நீங்க என்ன சொல்றீங்க? உடன்படிக்கை பெட்டியோட அதுல நடக்க சொல்றீங்க. What you are saying, God, to walk with the ark of the covenant? அந்த உடன்படிக்கை பெட்டி தண்ணில விழுந்ததுனா இல்லாம போயிருமே. What will happen if the ark of the covenant falls into the water and gets washed away? ஆண்டவருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம ஞானிகள். We have grown so big that we are giving advice to God and we are more wiser than God. ஆண்டவர் என்ன தெரியுமா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்? What is God desiring from us? சின்ன பிள்ளை போல சொல்றதை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். So he's saying, be like a child. ஒருக்கா எனக்காக நீங்க செஞ்சு பாருங்க. Just do it once. ஒரே ஒரு ஸ்டெப் நீங்க முன்னுக்கு எடுத்து வச்சு பாருங்க. Just take one step of faith. எதிரிகள் எப்படி தெரியுமா ஓடி போனாங்க? How did the enemies fly? பைபிள் சொல்லுது, Bible says, வஸ்திரங்களை கலட்டி போட்டு ஓடுனாங்களாம். வஸ்திரம் பாரமா இருந்தது. So even their clothes was a burden, so they removed their clothes and they ran away. இந்த 4 பேரும் நேராக போறாங்க, எங்க? ராஜாவின் இடத்துல போறாங்க. So these 4 people, where they have gone straight to the king. காவலாளியை பார்த்து சொல்றாங்க, பாருங்க எங்கட வயிறை பாருங்க, நாங்க சாப்பிட்டு இருக்கோம், நல்லா இருக்கிறோம். So they are looking at the guards and saying, just look at us, how well we are. எங்கட உடுப்பு பாருங்க, just look at our dress. சீரிய ராணுவத்தினுடைய உடுப்பு இது. This is the garment of the Syrian empire. இந்த பாருங்க நகையை பாருங்க, just look at the jewels and the precious. இந்த வெள்ளியை பாருங்க, look at the silver. நாங்க அங்க போனோம், ஒருவரும் இல்லை. We went there, we couldn't find anybody over there. நீங்க முன்னுக்கு போனீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. If you step forward, there will not be anybody. பாருங்க அந்த ராணுவ வீரர்கள் போய் ராஜாவிட்ட சொல்றாங்க. So these people are going and telling to the king. இந்த குஷ்டரோகிகள் வந்திருக்காங்க. The lepers have come. ராஜா கேக்குற, அவருக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேளு, நமக்கே சாப்பாடு இல்ல, அவங்கள வெளியே போக சொல்லு, அப்படிதான் சொல்லிருப்பாரு. So the king, what we can think is, we only don't have anything to eat, what we will give them, ask them to go. இல்ல ராஜா, அவங்க நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காங்க. So the officers are telling to the king, the ministers are telling, they have உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்க. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. They have come to say that there is food for everybody. அரண்மனையில் உள்ளவங்களுக்கு பாளையத்துக்கு வெளியே இருக்கிறவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். Just imagine, the person who is outside the city is bringing food to the people who are in the city. இந்த ராஜா சொல்றான் பாருங்க, the king is saying, இவங்க சொல்றத கேட்காதீங்க. They saying, don't listen to him. நாங்க பசியா இருக்கிறோம்னு சொல்லி சீனிய ராணுவத்துக்கு தெரியும்.
we are hungry, that the enemy army knows that. அவங்க சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துல வச்சிட்டு போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. They have gathered all the food, kept it in one place, and they have hidden. நாங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடும் பொழுது அடிச்சு கொன்றுவாங்க. When we go, the moment we touch the food, we will be killed. என்னையும் உயிரோட பிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் வச்சிருக்காங்க. So it's a plan to catch me alive. நான் வர மாட்டேன். I am not going to come. பிரியமானவர்களே, பாஸ்டர் சொன்னது போல, Dear beloved, as our pastor said, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரல. God has not given us the spirit of fear. பயந்தவங்க ரூமுக்குள்ளே இருப்பாங்க. The people of fear will be in the room itself. அவங்களுக்கு யுத்த காலம் தெரியாது. They do not know the battle. சொல்லுங்க, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லுங்க. We will not fear. பாருங்க, ராஜா பயந்து போய் பசியோடு இருக்கிறார். The king is hungry and he's waiting. பயமில்லாத 4 குஷ்டரோகிகளும் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. The 4 lepers who don't have fear have brought good news to the king. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தேசம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் பயந்து போயிருக்கலாம். நீங்க தான் நல்ல செய்தியை கொண்டு போகிறவர்கள். The country, the family, they might be in fear, but you have to spread the good news to them. தேவ பிள்ளைகளுடைய வாயிலே நல்ல செய்தி இல்லைன்னு சொன்னா புறஜாதிகளுடைய வாயிலே எப்படி ஐயா நல்ல செய்தி வரும்? So if the child of God cannot speak good things, how can we expect the unbelievers to speak good things over them? இந்த ராஜா சொல்றேன், என்னால நம்ப இயலாது, இருந்தாலும் பிரதானிகள் வந்து கரைச்சல் கொடுக்கறாங்க, தொந்தரவு செய்றாங்க. So the ministers are going on hushing up the king. அதுல ஒரு கேப்டன் வந்து சொல்ற ராஜாவை பார்த்து, they're looking at the king who's always saying fearful things. எங்கட நாட்டு படைகளிலே 5 குதிரை மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, மிச்சதெல்லாம் வந்து பட்டினில செத்துட்டு. So they are saying we have only 5 horses, other horses have dead because of hunger. அந்த 5 குதிரைகளை எடுத்து கொண்டு போய் சீரிய ராணுவம் எந்த வழியாக ஓடி போனாங்கன்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு வரட்டா ராஜான்னு கேக்குறாங்க. So they are saying we will take these 5 horses and we are going to see from which way the Syrian empire has kings have gone away. இந்த பயந்தாங்கோலி ராஜா சொல்ற, This fearful king is saying, ரைட் அத முத நீங்க செய்யுங்க. Yes, do that. பாருங்க, இந்த 5 குதிரையை எடுத்துக்கொண்டு 5 வீரர்களும் போறாங்க. So they are taking those 5 horses and 5 warriors have gone. ராஜாவிட்ட வந்து சொன்னாங்க, குஷ்டரோகிகள் சொன்னது போலவே அங்க இருக்கிறது. So they came back and told to the king, as the lepers have said, it is there. நாங்கள் யோர்தான் மட்டும் போனோம். We only went till Jordan. அங்க ராணுவ வீரருடைய செருப்புகள் எல்லாம் சிதைந்து கிடந்தது. So we have seen all their things of the army has been scattered. அவருடைய வஸ்திரம் எல்லாம் பறந்து போயிருந்தது. Their clothes have been just flown away. அவர்கள் தட்டுமுட்டுக்கள் எல்லாம் வீதிகளிலே சிதறி கிடந்தது. Everything that they had is just scattered on the floor. ஆகவே ராணுவ வீரர்கள் இதால தான் ஓடி இருப்பாங்க. So we can come to a conclusion that the army had ran away from this way. பயப்படாதீங்க, நாங்க போய் அழகாக உடுத்தி அழகாக உண்டு நாங்கள் பலப்படுவோம் என்று சொல்லி இந்த ராணுவ வீரர்கள் உற்சாகப்படுத்துறாங்க. So the army is strengthening the king by saying, do not worry, they are not they, we can go and have. உங்களுக்குள்ள சில வேளை தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். Some of you might be humble. நான் சொன்னா கேட்பாங்களான்ற. If I say, will they listen to me? நான் சொல்றேன், நீங்க சொன்னா கேட்பாங்க. If you say, they will listen. அவங்க பசியோட இருக்கிறாங்க. Because they are hungry. அவங்க கலக்கத்தோட இருக்கிறாங்க. They are confused. அவங்க வியாதியோட இருக்கிறாங்க. They are ill. வெளித்தோற்றம் மிக அழகாக இருக்கு. Everything is beautiful outside. அவங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு. Their heart is broken. நல்ல வார்த்தையை பேசி Speak good things. அவர்களுக்கு தேவையான உணவை, உடையை, வாழ்வை கொடுக்கிறது உங்களோட பொறுப்பாக இருக்கு. So give them food, speak to them and take care of them, and that is our responsibility. சொல்லுங்க, நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லுங்க. I will. சத்தமா சொல்லுங்க, நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லுங்க. I am going to be. பாருங்க, இந்த ராணுவ வீரர்கள் அந்த செய்தியை ராஜாட்ட சொன்னனே ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு அந்த ஒளிமுக வாசல்ல கேட்டை திறந்து விடுறாங்க. அந்த சீரிய தளத்துல போய் பொன்ன வெள்ளிய உணவுகளை களஞ்சியங்கள் எல்லாம் மீட்டெடுத்து கொள்ளையிட்டு திரும்பவும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வராங்க. So as soon as this word spreads, everybody goes into the enemy's camp. They take away everything, food, everything, and then they come back. ராஜா சொல்றார் ஒரு பிரதானியை பார்த்து,
The king, looking at a minister, he's saying, நீ அந்த கேட்ல இரு, எவ்வளவு பேர் வெளியே போறாங்க, என்னென்ன கொண்டு வராங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எழுதி டெக்ஸ்ட் எடுப்போம்னு சொல்றாரு. so you just stand in the gate near the entrance and just make a note as to who all went and what all they bring back. அதுக்கு ஒரு தலைவரை நியமிச்சாங்க. So they chose a head for that. அவர் தான் வானத்தை கிழிச்சா கூட இது நடக்காதுன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் அந்த தலைவன். So the one who said even the sky tears into parts, this will not happen, he was the one. அவர் வாசல்ல நிக்கிறார். He stood at the entrance. சொல்லுவாங்க தெரியுமா, பசி வந்தா பத்தும் பறக்கும். பசி வந்தா பாருங்க, ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் நிக்கிறது கூட தெரியல, அவரை தள்ளிட்டு எல்லா மக்களும் ஓடி போறாங்க. So nobody pays attention that an important person is standing at the entrance. Nobody saw that, they just pushed him and ran. இவர் தவறுதலா கீழே விழுந்துட்டார். So he fell down because they pushed ஒரு him. அதிகாரி விழுந்தா தூக்கி நிப்பாட்டணும் என்ன? When our authority falls, we have to pick him and make him stand right. தூக்கி எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. There is no time to pick that person. ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதிச்சு கொண்டு ஓடி So போயிட்டாங்க. there was a stampede. They just stamped and ran. அந்த தேவ ஊழியக்காரர் சொன்னது போல அவன் இறந்து போயிட்டான். So as the servant of God said, he died. ரெண்டு விஷயம் பிரியமானவர்களே, Dear beloved, நீங்க பேசுகிற நன்மையும் நடக்கும், நீங்க பேசுகிற தீமையும் நடக்கும். just remember one thing. If you speak blessing, that will happen. If you speak fearful things and the things that is not pleasant to God, that too will happen. தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க. Do not say without knowing, I just said it. இந்த பாருங்க, இந்த எலக்ட்ரிக்ல தெரியாம தொட்டா கரண்ட் அடிக்குமா, ஷாக் அடிக்குமா? So if you touch this without knowing, will there be shock? நீங்க தெரியாம தொட்டாலும் ஷாக் அடிக்கும், தெரிஞ்சு தொட்டாலும் ஷாக் அடிக்கும். So whether knowingly unknowingly, if you touch any electric item, you will get shock. சொலொமோன் சொல்லும்போது சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவில இருக்கு. King Solomon says there is life and death in your tongue. நீங்க எந்த கனியில் பிரியப்படுகிறீர்களோ அந்த கனியை நீங்க புசிப்பீங்க. So with what you are speaking, what you are declaring, that declaration will be fulfilled in your life. அது என்ன கனி என்பதை நீங்க தான் முடிவெடுக்கணும், ஆண்டவரால் கூட முடிவெடுக்க முடியாது. So just see what gift it is, only you have to decide. Even God cannot decide for you. நீங்க தான் தெரிவு செய்ய வேண்டும். Only you have to decide. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன பேச போறீங்க என்பதை நீங்க தான் தெரிவு செய்ய வேண்டும். Looking at your children, what you're going to utter, what words you're going to only you have to decide. எதிர்காலத்தை பற்றி என்ன செய்ய போறீங்க என்பதை நீங்க தான் தெரிவு செய்ய வேண்டும். Looking at the future, declaring something about the future, what's going to happen, only you have to decide. சிலருக்கு இப்படி பேசுறது ஒரு ஆறுதலா இருக்கும். ஐயோ, என்னை கவனிக்க ஒருத்தரும் இல்லையே, நான் தனியே இருக்கிறேனே, நான் நாதி இல்லையே, என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லையே, சொந்த பந்தம் ஒருத்தரும் இல்லையே என்று சொல்றது ஆறுதலா இருக்கும். So some people have that sympathy. I don't have anybody, I don't have any well-wishers, I don't have any friends. They always like to cry in that way. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுங்களேன். You have to say that you will be good. அதெல்லாம் வராது. That will not happen. If you go and tell to that person you will be good, they'll say no, that will not happen. அரபியன் சேக்கு தான். நீங்க மாறி சொல்றீங்க, அட்ரஸ் பிழை. So he's saying this is not for me, you are telling something different, this is not going to change in my life. எங்க தலையில வேற மாதிரி எழுதி இருக்கு. Something is written, our destiny is something else and you do not know. உங்களோட நெற்றிகள்ல இயேசுவின் நாமம் உத்தரிக்கப்பட்டிருக்கு. There is on your forehead God's name is written. அது ரட்சிக்கிற நாமம். That is name of salvation. அது உயர்த்துகிற நாமம். That is a name of uplifting. அது சுகமாக்குகிற நாமம். That is the name of healing. அது வாழ வைக்கிற நாமம். The name of helping you to grow. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நாமம். So he is a God of impossible. So நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற நாமம். The name that makes you walk to everlasting. சொல்லுங்க, என்னுடைய நெற்றியில மரணம் இல்லைன்னு சொல்லுங்க. Just say there is no death on சத்தமா my சொல்லுங்க, ஆமென் forehead. சொல்லுங்க. நாங்க சாகிறதுக்காக இயேசு சாகல, நாங்க வாழ்றதுக்காக இயேசு மரித்தார். Just say that Jesus did not die because we have to die. Jesus died so that we can live. நாங்க ஒவ்வொரு மாதமும் டாக்டரை பார்க்கிறதுக்காக நாங்க பிறக்கல. We are not born to see the doctor every month. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாகும்படி பிறந்திருக்கிறேன். We are healed by the stripes of God. For that reason we are being born. யாருடைய கரங்களையும் பார்ப்பதற்கு நான் பிறக்கல. I did not born because to look at others people's hand, but only God's hand. இயேசுவின் தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். Because of Jesus I am going to be a very wealthy man. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
இந்த வார்த்தைகளை தான் நீங்களும் நானும் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called so that you can repeat it again and again these words. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க எது பேசுகிறீங்களோ அது நடக்கும். So whatever you say, that will happen. ஒரு நாளும் தீமையை பேசாதீங்க. Never speak destruction or இந்த bad 4 things. குஷ்டரோகிகளை போல நல்லதை பேசுங்க. So like this 4 lepers, speak good things. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம ராஜாவுக்கே உதவி செஞ்சாங்களே. See, without any support, they helped the king. நீங்க தான் இந்த பகுதியினுடைய நம்பிக்கை பிரியமானவர்களே. Because you people are the ones who need to speak such things. நீங்க தான் உங்களுடைய குடும்பங்களுடைய நம்பிக்கை பிரியமானவர்களே. You are the faith and the trust of your family. நீங்க தான் நீங்க வேலை செய்யற கம்பெனியினுடைய நம்பிக்கை பிரியமானவர்களே. You are the ones of faith in the place where you work. ஒரு ஜோசப்பின் நிமித்தம் அந்த எகிப்திய பஞ்சம் தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால பஞ்சம் தவிர்க்கப்படும். Because of one Joseph, the famine was taken care. So because of one person who has fear of God, the entire situation will be taken care. ஒரு ஜோசப்பின் நிமித்தம் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது உண்மையானால் உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்படுவது உண்மையிலும் உண்மை. Because of one Joseph, his family was saved. So when that can happen, why? When you also can be a blessing to your family, and because of you, your family will be saved. சொல்லுங்க, நான் முன்னேற போறேன் சொல்லுங்க. தயவு செய்யலாம் நாங்கள் இருந்திருப்போம். Please. ஹalleluya, praise the Lord. ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் செய்ய போற ஒரு தீர்க்க தரிசன செயல் ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் கதறையில் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு சொல்லுங்க, நான் முன்னேற போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வாங்க. Just move a step back and say, I'm going to move forward and take a step forward. ஆமீன். Take a step forward in faith. நான் முன்னேற போறேன். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்று பாடு. எஸ், எல்லாவற்றிலும் முன்னேற்றம். Everything moving forward. பணத்துல மட்டும் இல்ல, Not only in money. ஆவியின் வரங்கள்ல முன்னேற்றம். The spiritual gifts forward, move forward in that. அந்நிய பாஷை பேசுகிறதுல முன்னேற்றம். Speaking in tongues, move forward in that. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல முன்னேற்றம். To spread the good news forward, move forward in that. உபவாசிக்கிறதுல முன்னேற்றம். Fasting, you're moving forward. கொடுக்கிறதுல முன்னேற்றம். To giving, move forward. ஜெபிக்கிறதுல முன்னேற்றம். For prayer, move forward. உதவி செய்கிறதுல முன்னேற்றம். To help, come forward. நல்ல வார்த்தைகள் பேசுவதில் முன்னேற்றம். To speak good things, move forward. குடும்ப ஜீவியத்துல முன்னேற்றம். In the family, move forward. சரீர சுகத்துல ஒரு முன்னேற்றம். In good health, move forward. சகலவற்றிலும் ஒரு முன்னேற்றம். In everything, சொல்லுங்க, நான் முன்னேற போறேன். சொல்லுங்க, நான் முன்னேற போறேன். I'm going to move forward. எல்லாவற்றிலும் முன்னேற போறேன். போன வருஷம் இருந்தது போல நான் இருக்க போறதில்ல. This is not going to be like previous year. அதை விட 10 மடங்கு நான் முன்னுக்கு வர போறேன். I'm going to move 10 times more. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு சத்தத்தை உயர்த்தி நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர். ஹே, அவர் உண்மையுள்ளவர். அல்சம் பிரேக் அச்சா ரேமஷ் நல்லவர் நல்லவர் வல்லவர் தில் மொரோ ஷகமரச்சேரி நல்லவர் வல்லவர் எரிகோ மதில் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா. எரிகோ எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். இன்னொரு முறை எரிகோ மதிலும் லம்தக சச்சரா ப்ரோ இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே கலங்கிடாதே திகழ்ந்திடாதே நோ மஷேகே நச்சாரே போதிடாதே हमसे कमरो प्रागा छटा கலங்கிடாதே கலங்கிடாதே துதியினால் சொல்லுங்க, கலங்கிடேனே கலங்கிடேனே திகைத்திடேனே துதியினால்
இயேசுவினாலே கரங்களை உற்சாகமா தட்டி நன்றியை துதிப்பாடு நாவாலே என்று பாடு நன்றியை துதிப்பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு செங்கடல் எனக்கு பாடிடுவேன் பாடிடுவேன் துதித்திடுவேன் பாதைகள் லசப்ரகா பாடிடுவேன் சொல்லுங்க பாடிடுவேனே பாடிடுவேன் துதித்திடுவேன் பாதைகள் இன்னொரு முறை சொல்லுங்க எனக்கு பாதை உண்டு பாடிடுவேன் துதித்திடுவேன் பாதைகள் கரங்களை உற்சாகமா தட்டி நன்றியை துதிப்பாடு Nampakara Shatavara Lezamragere Lozabro Zatatana Baba Ere Magashan Goliath Goliath Nammai Bayamillai Tatere Goliath Nammai Lozagara சொல்லுங்க Goliath 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 நம்மை பயப்படே கொஞ்சமும் பயப்படனே இயேசு என்னோ எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் இயேசு என்னோ இன்று சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க இயேசு இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடு சொல்லுங்க இயேசு என்ன நாமம் இயேசு என்னோ இன்றைய வெற்றி இன்றைய முன்னேற்றம் 24 மணி நேரம் இயேசு என்னோ நாமம் உண்டு பிரார்த்தனா 2 முறை சொல்லுவோம் இயேசு இயேசு என்னோ ஓ இன்று இன்னொரு முறை ஒரே முறை சத்தமாக இயேசு ரத்தகரா செலப்ரோ நன்றியை துதிப்பாடு அல்லேலூயா எனக்கு உனக்கும் பாதை இருக்கு செங்கடல் வந்தாலும் பாதை உண்டு எரிகோ மதில் வந்தாலும் பாதை உண்டு கோலியாத் வந்தாலும் வெற்றி உண்டு எதிரி பெருக பெருக எனக்கு வெற்றி தான் பெருகும் எதிரி பெருகும் பொழுது எனக்கு தோல்வி பெருகாது சொல்லுவோம் செங்கடல் செங்கடல் சிலுவை லம்போட்டனா மட்டனா எனக்கு பாதை இருக்கு பாதை உண்டாக்குறவர் எனக்கு இருக்கிறார் செங்கடல் செங்கடல் எனக்கு வழி இருக்கு அந்த வழி இயேசுதான் எனக்கு வழி உண்டு அந்த வழி இயேசு செங்கடல் அந்த வழி இயேசுதான் 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 பாடிடுவோம் பாடிடுவோம் பாதைகள் கிடைத்து வேணும் பாடிடுவோம் அஷ்டனரா கிடைத்து வேணும் பாடிடுவோம் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் பாடிடுவோம் பாடிடுவோம் அவன் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து வேணும் நன்றியா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு நன்றியா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு Amen. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். Hallelujah. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அநேக நேரத்தில் அநேகருக்குள்ள ஒரு பிரச்சனை, நம்ம வாயின் வார்த்தைகள். எப்போது சூழ்நிலையை பார்த்து நம்ம வாய்களே நம்ம பேசுறதே மாறி போச்சு. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னோடு இடைப்பட்டது, என்னை உணர்த்தினார். இந்த மாற்றம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கிறவங்க ஒண்ணு நின்றுட்டுருங்க.
தேவனுடைய வார்த்தை என்னோட இடைப்படவில்லைன்னா உட்காருங்க. அவருடைய வார்த்தை இந்த காலவெளியில் உங்களோட பேசி இருக்கிறார். I need that change. I need that metanoia. Hallelujah. I need that change. நான் மாறணும். என்னுடைய பார்வையை மாறணும். என்னுடைய எல்லா பேசுகிற விதம் மாறணும். என்னுடைய நடக்கிற விதம் மாறணும். Hallelujah. I need a change in my way of talking, way of thinking. I need a complete change. Hallelujah. Lift your hand and glorify God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. வாயிலை திறந்து நன்றி இயேசுவே, என்னோட நீ பேசினீர். Thank you Jesus for speaking to me. Hallelujah. Help me, oh God. Can you say this prayer? Lord, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி பேச்சிலிருந்து எனக்கு வெளியில வரதுக்கு உதவி செய்யுங்க. Help me, oh Lord, to bring me out of this மரிக்கலை, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுங்கப்பா. நீ பேசினது போல நீர் இந்த காலைவேளையில் எங்களோடு பேசினீரே ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் உமக்கு உகந்ததாக மாறட்டும். I submit every thought, everything to you, oh God. Let there be a change completely, oh Master. ஆண்டவரே நீர் உதவி செய்யும். Help me to change, oh God. Lord, I'm taking a decision this moment that I will walk as a changed person. ஆண்டவரே இந்த நிமிடத்தில் நான் ஒரு முடிவு செய்கிறேன். உம்முடைய நாமத்தில், உம்முடைய நாமத்தின் பேரில் நான் முடிவு செய்கிறேன். நான் ஒரு முற்றிலும் மாறுபட்ட பிள்ளையாக நான் நடந்து செல்லுவேன். வாயிலை திறந்து சொல்லுங்க. வாயிலை திறந்து சொல்ல, முற்றிலும் மாறுபட்ட பிள்ளையாக நடந்து செல்வேன். என்னுடைய வார்த்தைகள்லாம் மாறணும். என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும். என் தேவைகள் மாறட்டும். என் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்கிறீர் அப்பா. ஆண்டவரே நான் தோல்வி அடைவதில்லை. நான் வெற்றியின் பாதையில் நடக்கிறேன். என் சூழ்நிலைகள் என்னை நிறுத்தி வைக்க முடியாது. என்னை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. என் இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றியின் பாதையில் நடக்கிறேன். எல்லா துதி, கன, மகிமை அனைத்தும் கேரெடுக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜ், நன்றி ராஜ். மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமை உள்ள உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் எங்களை எங்கள் நினைவுக்கு ஆண்டவரே எங்களை மாறும்படியாக எங்களோடு நீர் பேசின அனைத்து காரியங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் கரங்களில் ஒன்றும் இல்லைனாலும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும். அந்த தைரியம் உம்முடைய வார்த்தையின் வல்லமையில் மட்டுமே வரும்னுப்பா இந்த காலவேளையில் பார்த்தோம். இன்று முதல் நாங்கள் உம்முடைய அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள உம்முடைய வசனத்தை பற்றி நிற்கும் பிள்ளைகளாக, அனுதினமும் உம்முடைய வார்த்தை படிக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் தகப்பனே. எங்கள் மத்தியில் அனுப்பிய ஊழியக்காரரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். தேவரீர் நீர் தெரிந்தெடுத்து நீர் அப்பா பெயரிட்டு அழைத்து நீர் அப்பா அந்த ஊழிய பாதையில் நடக்கும்படி செய்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவர் நடந்து போகும் பாதைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறார் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் சபையாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேரில் ஆசீர்வதிக்கும். இவர் செய்யும் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னும் வல்லமையாக தேசங்கள் எங்குமே அவரை எடுத்து சென்று வல்லமையாக அவர் உபயோகப்படுத்தும். ஒரு புதிய திறப்புகள் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேசங்களுக்கு கதவுகள் திறக்கப்படட்டும். இலங்கை தேசம் முழுவதிலும் ராஜா நாம மகிமைக்காக ஆண்டவரே அழிந்து போகும் ஆத்துமாக்கள் உன் பக்கமாக திரும்ப ஜீவன் உள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு அப்பா இந்த சபையையும் அந்த சபையின் எல்லா காரியங்களையும் அந்த இலங்கை தேசம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே அங்க எல்லாருமே நீர் தொடும் சபைகள் வளரட்டும். ஆண்டவரே விசேஷமாக அப்பா இந்த ஊழியக்காரரையும் அவருடைய ஸ்தாபனத்தையும் நீர் தேசம் இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா அதை பரவி நிற்கும்படியாக செய்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர்களை கருவிகளாக உபயோகித்தார்கள்.
எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்லதா உள்ள பிதாவே. Amen. எழுந்து நிற்போம். Hallelujah. Let us all rise up. It is by the grace of God that today morning we are here and the Lord's word was speaking to us. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. அவருடைய வார்த்தை நம்மளோடு இடைப்பட்ட தேவனுக்காக நன்றி செலுத்துவோம். Hallelujah. கரங்களை உயர்த்தி நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி, உடைய வார்த்தைக்காக நன்றி, எங்களோடு பேசியதற்கு நன்றி அப்பா, எங்களுக்கு பலன் தந்ததற்கு நன்றி அப்பா, எல்லா தடைகளும் உடையும்படி செய்ததற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி என் தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே. ஓ மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதப்படியில் அப்பா சபையாக நாங்கள் கூடி வந்து நின்று அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாகும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாகும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ராஜா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய உகந்த பிள்ளைகளாக பாத்திரங்களாக நாங்கள் நடந்து செல்ல கர்த்தர் பரிசுத்தாவியானவர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி சொல்லும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் முன்பாக ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா கோணலானவர்களை எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் செம்மையான பாதைகளில் எங்களை நடத்தி சொல்லும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க ஒவ்வொரு சேலஞ்சஸையும் முன்பாக வைக்கிறோம் ராஜா. தேவரீர், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஓ ராஜா, இந்த காலைவேளையில் நாங்கள் பார்த்தது போல கர்த்தாவே, வலிந்து ஓடுகிற யோர்தானா இருந்தாலும் உங்களுடைய பெட்டகம் ஏந்தியதுனால அப்பா நாங்கள் நடந்து செல்லும் போது எல்லாம் நிற்கும்படி செய்ய வல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தை செய்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்றாலும் தேவரீர் எங்களை குறித்து நீ பாராட்டின, எங்களை குறித்து வைத்திருக்கிற பெரிய காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகத்துவமான காரியங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா ராஜா, விசேஷமாக இந்த வருகிற வாரம் முழுவதும் அப்பா அவர்கள் நடந்து போகும் பாதைகளில் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். போகும் இடங்கள்லாம் ஒரு ஃபேவர் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். சகல துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்லதாய் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.